மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் இருப்பது எதற்காக? தோழா சேவைகள் அதற்காக. மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் இருப்பது எதற்காக? தோழா சேவைகள் அதற்காக. உதவிகள் செய்வதை உன்னத நோக்கமாய் கொண்டது எதற்காக? உறவுகள் அனைவரும் உன்னதமாக வாழணும் அதற்காக. மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் இருப்பது எதற்காக? தோழா சேவைகள் அதற்காக. வணக்கம். 5ஆம் திகதி ஆனி மாதம் 2024ஆம் ஆண்டு. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியது மக்களுக்கு மகத்தான சேவைதனை செய்து வரும் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம். நன்றி. எங்கள் பணி தொடர்வதற்கு உங்கள் உதவி தேவையே. உங்கள் உதவி கிடைப்பதினால் எங்கள் சேவை தொடர்கின்றதே. எங்கள் பணி தொடர்வதற்கு உங்கள் உதவி தேவையே. உங்கள் உதவி கிடைப்பதினால் எங்கள் சேவை தொடர்கின்றதே. உதவும் எண்ணம் வேண்டும், உழைக்கும் எண்ணம் வேண்டும். அதில் தானே தெய்வத்தின் அருளும் வந்து சேரும். புலம்பெய தேசத்து தமிழ் மக்கள் உதவியை நாங்கள் மறப்பதில்லை. அதுவே எங்களின் மக்களின் சேவைக்கு புத்துயிர் கொடுக்கின்றதே. புலம்பெய தேசத்து தமிழ் மக்கள் உதவியை நாங்கள் மறப்பதில்லை. அதுவே எங்கள் மக்களின் சேவைக்கு புத்துயிர் கொடுக்கின்றதே. மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் இருப்பது எதற்காக? தோழா சேவைகள் அதற்காக. ஈழம் வெல்லும் நாள் வரை இந்த சேவை செய்திடுவோம். காலம் நேரம் பாராமல் கண்ணியமாய் உழைத்திடுவோம். ஈழம் வெல்லும் நாள் வரை இந்த சேவை செய்திடுவோம். காலம் நேரம் பாராமல் கண்ணியமாய் உழைத்திடுவோம். இன்னும் உதவி வேண்டுமே, தயங்காமல் செய்திடுவீர். உதவி செய்யும் அனைவருக்கும் இதயபூர்வ வாழ்த்துக்கள். இன்னும் உதவி வேண்டுமே, தயங்காமல் செய்திடுவீர். உதவி செய்யும் அனைவருக்கும் இதயபூர்வ வாழ்த்துக்கள். உண்மை என்பதே என்றும் நிலைப்பது, பொய்மை நிலைப்பதில்லை. நன்மை செய்வதால் விளையும் நன்மைகள் நாளும் அழிவதில்லை. மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் இருப்பது எதற்காக? தோழா சேவைகள் அதற்காக. உதவிகள் செய்வதை உன்னத நோக்கமாய் கொண்டது எதற்காக? உறவுகள் அனைவரும் உன்னதமாக வாழணும் அதற்காக. மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் இருப்பது எதற்காக? தோழா சேவைகள் அதற்காக.